நான் பாட்டுன்னு ஒருத்தரை கூப்பிட்டு வாங்க நான் உங்களுக்கு ஒரு ஸ்கிரிப்ட் தரேன், நீங்க பேசுங்க, இந்த மாதிரி பேசுங்க, இவர் வந்து இந்த மாதிரி பேசுங்க, பேசினா விடுவீங்களா? நீங்க விட முடியுமா? நீங்க விடுவீங்களா? நெக்ஸ்ட் டே வந்து எனக்கு வந்து கோர்ட் நோட்டீஸ் வந்து வீட்டுல வந்து நிற்கும். உங்களுக்கு என்ன தைரியம் தான் நீங்க வந்து ஸ்ட்ரைக் கொடுப்பீங்க? அது மட்டும் இல்லாம அந்த பசங்க உள்ள போயிட்டு சரி என்னதான் ஸ்கில் வச்சிருக்காங்க அப்படின்னு இவங்க போய் பார்க்கும்போது அந்த போஸ்ட் எல்லாம் எப்படி இருக்கு தெரியுமா? கொஞ்சமா யோசிச்சு பாத்தீங்களா நீங்க பேசுறதுக்கு முன்னாடி? சரி கெஸ்டா கூப்பிட்டாங்க, நீங்க போயிட்டு வாங்க, எல்லாமே ஓகே. ஹவு டேர் யூ சே லைக் ஸ்கில் இஸ் பெட்டர் தென் எஜுகேஷன் while you are doing something wrong? நான் ஏதாவது தப்பா பேசுறேனா? சொல்லுங்க. நான் ஏதாவது தப்பா பேசுறேன்னு சொல்லுங்க, இப்பவே நான் ஸ்டாப் பண்ணிக்கிறேன். வணக்கம் இந்தியா. ஓகே ஓகே நல்லா ரெக்கார்டாவா? ஹாய் கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். திஸ் இஸ் சிரீஷ் சார். ஸோ ஒரு வாரம் நான் வீடியோ போடல, கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூஸ் அண்ட் கொஞ்சம் பிஸியா இருந்தேன். ஸோ அதனால என்னால் போட முடியல. சாரி மக்களே. இது ஆக்ஷன் மேடம். இது ஆக்ஷன். இந்த வீடியோ நம்ம என்ன டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு ரெண்டு மேஜரான விஷயம் வந்து போயிட்டு இருக்கு, ட்ரெண்ட்ல இருக்கு. சோ பேசி நம்ம வந்து சம்பாதிச்சிடலாம் அந்த நோக்கம் இல்ல மக்களே. ஆஸ் ஒரு கிரியேட்டரா நான் வந்து என்னோட வாய்ஸ் அவுட் கொடுக்க தான் நான் இந்த வீடியோ மேக் பண்றேன். அண்ட் ஆல்சோ சொசைட்டில ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னும் போது வந்து கண்டிப்பா நான் பேசுவேன். ஸோ இன்னைக்கு நம்ம டிஸ்கஸ் பண்ண போற விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, கேபி பாலா எக்ஸ்போஸ் அண்ட் ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் அப்படின்றத பத்தி நம்ம பேச போறோம். புதுசா யாராவது வந்திருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐகான் பிரஸ் பண்ணிக்கோங்க, சோ தட் நான் போற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துட்டு இருக்கும். எஸ் கைஸ், லெட்ஸ் டைவ் இன்டு தி வீடியோ. ஸோ ரீசெண்ட் டைம்ல நான் வந்து யூடியூப் ஓப்பன் பண்ணால வந்து கேபிஒய் பாலா எக்ஸ்போஸ்ட் அப்படின்னு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் சொல்லிக்கிறேன். கேபிஒய் பாலாவை பார்த்து நான் ரொம்ப இன்ஸ்பயர் ஆயிருக்கேன். அவர் மாதிரி நான் பண்ணணும் அப்படின்ட்டு தான் வந்து ஐ வாஸ் ஸ்டில் ட்ரையிங். ஏன்னா அந்த அளவுக்கு என்கிட்ட இல்ல. பட் கேபிஒய் பாலா அவரு பண்ற விஷயத்தெல்லாம் பார்த்து நான் இன்ஸ்பயர் ஆயிருக்கேன். லைக் தெலுங்குல வந்து ஹர்ஷா சாய் பண்றாரு. அவரு எப்படி சொல்றது, அவரு சில டைலாக்ஸ் எல்லாம் சொல்லுவாரு, கொடுத்து பாரு, அது வந்து ஒரு வைப், அது ஒரு போதை அப்படின்னு. கரெக்ட், நான் இல்லைன்னு சொல்ல, ஆனா கரெக்டான வழியில தான் கொடுத்தாங்களா அப்படின்றத என்னோட கேள்வி. எப்போ இவர் வந்து இந்த மாதிரி கொடுக்க ஆரம்பிச்சாரோ அப்பவே வந்து ஓ தமிழ்நாட்டுல இவர் தான்டா நெக்ஸ்ட் ஹர்ஷா சாயே யாரா அப்படின்னு கேட்கிற ஆளுங்களும் இருக்காங்க. நிறைய பேருக்கு தெரியாது. மிஸ்டர் பீஸ்ட் வந்து அதை ஸ்டார்ட் பண்ணாரு. அதை பேஸ் பண்ணி ஹர்ஷா சாய் வந்து இங்க ஐ மீன் அவர் கூப்பிடுறதே வந்து இந்தியன் மிஸ்டர் பீஸ்ட் அப்படின்னு கூப்பிட்டாரு. சோ அவரும் அவரை பத்தியும் நிறைய வச்சிருந்தாங்க, தெலுங்கு யூடியூப்ஸ் எல்லாம். ஆனா அந்த அளவுக்கு பேசும் பொருள் நம்ம ஒரு தமிழ் கம்யூனிட்டியில வந்து கிரியேட் ஆகல. கேபிஒய் பாலா எப்படி நம்ம பார்ப்போம்னா, ஃபேமிலியில ஒருத்தரா பார்ப்போம். என் கூட பிறந்த அண்ணன் கேபிஒய் பாலாக்கு எதாவது நானே வாய்ஸ் அவுட் கொடுப்பேன். அந்த அளவுக்கு இருந்த ஒரு விஷயம். இப்ப நான் ஹேட் பண்றேன் அப்படின்றதெல்லாம் நான் சொல்லிக்கல. ஜஸ்ட் நான் பேசுறதுல ஏதாவது தப்பு இருந்தா கமெண்ட் பாக்ஸ்ல போயிட்டு எனக்கு திட்டுங்க, எனக்கு பிரச்சனையே இல்ல. அதுவும் இல்லாம இந்த விஷயம் வந்து ஒரு ஃப்ரீடமா பாக்குறேன். எல்லாரும் வந்து வாய்ஸ் அவுட் கொடுக்கலாம், சோ ஒன்னும் பிரச்சனை இல்ல. எக்ஸ்போஸ் ஆயிட்டாரா, உண்மையில எக்ஸ்போஸ் ஆயிட்டாரா எனக்கு புரியல. எனக்கு அவர் பண்ண விஷயம் வந்து தப்பான விஷயம் அப்படின்னு ஒரு ஜேர்னலிஸ்ட் வந்து ரீசெண்ட் டைம்ல வந்து கிவிங் அன் இன்டர்வியூ, ஓகேவா, ஒரு இன்டர்வியூ கொடுக்குறாரு. அதுல வந்து கேபிஒய் பாலா வந்து இந்த மாதிரி ஒரு விஷயம் எல்லாம் அவ்வளவு ஈஸியா பேசிட முடியாது. அந்த பர்சன் சும்மா ஒரு லேசுப்பட்ட ஆளும் இல்ல. அவர் வந்து சீனியர் ஜேர்னலிஸ்ட்னால உங்களுக்கு என்னன்னு தெரியும், ப்ரூஃப் இல்லாம பேசவே முடியாது. இப்போ நான் வந்து ஒரு வீடியோ சேனல் வச்சிருக்கேன். இந்த சேனலை வச்சுட்டு நான் பாட்டுன்னு ஒருத்தரை கூப்பிட்டு வாங்க நான் உங்களுக்கு ஒரு ஸ்கிரிப்ட் தரேன், நீங்க பேசுங்க, இந்த மாதிரி பேசுங்க, இவர் வந்து இந்த மாதிரி பேசுங்க, பேசினா விடுவீங்களா? நீங்க விட முடியுமா? நீங்க விடுவீங்களா? நெக்ஸ்ட் டே வந்து எனக்கு வந்து கோர்ட் நோட்டீஸ் வந்து வீட்டுல வந்து நிற்கும். அந்த மாதிரி நேரத்துல இவர் வந்து எக்ஸ்போஸ்ட் அப்படின்னு சொல்றது மட்டும் இல்லாம சில ஆதாரங்களை வைக்கிறாரு. இந்த மாதிரி ஆதாரம் வைக்கும் போது இப்போ நான் வந்து அந்த இடத்துல இருக்கேன், கேபிஒய் பாலா ஒரு இடத்துல இருக்கேன்னா, இப்போ வந்து இவன் வந்து இந்த மாதிரி பண்ணிட்டான், இவன் தப்பான ஆளு அப்படின்னு அந்த ஜேர்னலிஸ்ட் என்ன சொல்றாரு, வித் ப்ரூஃப் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. நான் என்ன சொல்லுவேன், இந்த சைட்ல இருந்து நான் வந்து எந்த தப்பு பண்ணல, நான் வந்து என்கிட்ட ப்ரூஃப் இருக்கு, நான் வந்து உங்களுக்கு காட்டுறேன் அப்படின்னு சொல்லி நான் என் சைட்ல வந்து நான் வந்து தப்பு பண்ணலன்னா நான் பயப்பட மாட்டேன். என்னோட ப்ரூஃப்ஸ் எல்லாம் வச்சுட்டு நான் போய் பேசதான் பார்ப்பேன், ஓகேவா. ஆனா பதிலுக்கு பாலா சைட்ல இருந்து வந்த ரிப்ளை வீடியோ தான் எனக்கு ரொம்ப வியர்டா இருந்தது. என்ன நடக்குது, ஒரு விஷயம் அலிகேஷன் வச்சிருக்காங்க, ராங் அலிகேஷன் வச்சிருக்காங்க, நீங்க என்ன பண்ணணும், அதை ப்ரூவ் பண்ணணும், அது தப்புன்னு ப்ரூவ் பண்ணணும். அதுக்கு வந்து அவர் பேசுறது எவ்வளவு வன்மம் இல்ல. இப்ப நான் பேசுறேன் வன்மத்தோட பேசுறேன்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா? வன்மம்லாம் இல்ல. நான் வந்து நீங்க கொடுங்க, இல்லன்னு சொல்லு, அது வந்து கரெக்டான விஷயமா கொடுங்க, ஓகேவா. நீங்க வீடியோ எடுத்துக்கோங்க, நீங்க வந்து எவ்வளவு ஃபெமிலியரான இருந்துக்கோங்க, எல்லாருக்கான சொசைட்டி தான் இது, நீங்க மட்டும் இல்ல. பாலா மாதிரி ஒரு 10-20 பேர் இல்ல 100 பேர் வந்தா கூட வளர்க்குற ஒரு கம்யூனிட்டியில தான் நம்ம இருக்கிறோம். அந்த மாதிரி டைம்ல வந்து கேபிஒய் பாலா வந்து எதுக்கு போக்கஸ்ட் ஆனாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, எல்லாரும் போட்டு அடிச்சிட்டு இருக்காங்க, என்ன வந்து அவள் தான் நினைச்சிட்டு இருந்தாண்டா, சிக்கிட்டாண்டா, எல்லாம் யாரும் இங்க நினைக்கல ப்ரோ. ஃபர்ஸ்ட் நீங்க வந்து அந்த விஷயத்த வந்து மைண்ட்ல இருந்து எரேஸ் பண்ணுங்க. யாருமே உங்களை அப்படி நினைக்கிறேன். நான் எங்களுக்கு தேவை என்னன்னா, அவர் வச்சது
வந்து ஃபேக்கான அலிகேஷன், நீங்க வந்து ப்ரூவ் பண்ணணும். அதுக்காக தான் வந்து இத்தனை பேர் வந்து பேசிட்டு இருக்கோம். நீங்க அதை பேசாம எவ்வளவு வன்மம் இல்ல, ஒரே ஒரு படம் நடிச்சுட்டேன், ஒரே படம் ப்ரோ, நீங்க எத்தனை படமே நடிச்சுக்கோங்க ப்ரோ, எனக்கு அது பிரச்சனை இல்ல. நீங்க பண்ண விஷயம் வந்து தப்புன்னு ஒரு அப்பாலஜிஸ் போட்டுருங்க. இப்போ வரைக்கும் வந்து அரெஸ்ட் பண்ணுங்க, கேபி பாலா போயிட்டு தூக்கி ஜெயில போடுங்க, யாருமே சொல்லவே இல்லை. எதுக்கு? அது உங்க மேல இருக்கிற ரெஸ்பெக்ட் ப்ரோ. அது காப்பாற்ற வேண்டிய பொறுப்பும் உங்க கையில தான் இருக்கு. அது மட்டும் இல்லாம சர்வதேச கைக்கூலி யாரோ வந்து அவரை ஆட்டி படைக்கிறாங்க அப்படின்னு கூட நிறைய விஷயம் பேசியிருந்தாரு. அந்த விஷயத்துக்குள்ள நான் போக விரும்பல. நமக்கு பதில் கிடைக்கணும்னா அதுக்கு ஒரே ஒரு ஆள்னா கேபி பாலா மட்டும் தான் கொடுக்க முடியும். ஆனா அவர் வந்து இந்த ஒரு ரிப்ளை வீடியோ போட்டு ஏன் சைலண்டா இருந்தாரு எனக்கு தெரியல. அவர் நல்லா தான் பண்ணாரு, நல்லது பண்ணிட்டு இருக்காரு. நான் ஒரு வீடியோ பார்த்தலாம் இன்ஸ்பயர் ஆயிருக்கேன். அவர் இந்த மாதிரி பண்ணிருக்க கூடாது. ஒரு ஆம்புலன்ஸ்ன்றது வந்து உயிர் காக்கணும். அது வந்து ஒரு டேஞ்சர்ல போய் முடியக்கூடாது அப்படின்றத நான் பேசிட்டு இருக்கேன். ரொம்ப பழமையான ஆம்புலன்ஸ் ஏன் ப்ரோ வாங்கி கொடுத்தீங்க? புதுசு வாங்கி கொடுக்க வேண்டியதானே? புதுசு வாங்கி கொடுக்க முடியாது ஆக்சுவலி, அது வந்து ரொம்ப காஸ்ட்லி, பிட் காஸ்ட்லி. ஸோ இவரு இருக்கிட்ட இருக்கிற காசை வச்சு அதை வாங்க முடியுமானா ஓகே, அவரால் முடிஞ்ச செகண்ட்ஸ்ல வாங்கி கொடுத்து, பட் நாட் மோர் தென் 15 years ப்ரோ. அதான் ரொம்ப கஷ்டமா இருக்கு எனக்கு. இவர் பண்ணது எல்லாமே பொய்ன்னு நான் சொல்ல மாட்டேன். மேபி இப்போ இந்த விஷயத்தால வந்து அவர் பண்ணது எல்லாமே பொய் தான் அப்படின்ற மாதிரி தான் யூடியூப்ல எக்ஸ்போஸ் ஆயிட்டு இருக்கு. ஸோ ஒரு பர்சன் தப்பு பண்ணிட்டாரு, அதுக்காக நம்ம வந்து ஓகே மன்னிச்சு விட்டுறலாம். ஆனா சில விஷயங்களை மட்டும் தான். ஃபாரின்ல இந்த வெளிநாடுகள்ல கேன்சல் கல்ச்சர்னு ஒண்ணு இருக்கு. அதை பத்தி நிறைய கிரியேட்டர்ஸ் பேசிட்டாங்க. இன்கேஸ் உங்களுக்கு வேணும்னா நீங்க கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க, அதுக்காக ஒரு டெடிகேட்டட் வீடியோ போட்டுடலாம். அந்த கேன்சல் கல்ச்சர் வந்தாதான் இங்க நிறைய பேரோட முகத்திரைகள் கிளிய போடும். அப்பதான் வந்து அவங்க ஒரு பயம் வரும், நம்ம இந்த மாதிரி பண்ணா நமக்கு சப்போர்ட் பண்ண மாட்டாங்க நெக்ஸ்ட் டைம் அப்படி இப்படின்னு ஒரு பயம் வரும். அந்த மாதிரி பண்ண மாட்டோம். நம்ம வந்து எது பண்ணாலும் சரி விடு, சரி நெக்ஸ்ட் டைம் பண்ணாத அப்படின்னு விட்டுட்டு இருந்தா இஷ்டத்துக்கு போட்டு பண்ண வேண்டியது. யாரோ வந்து ஒருத்தன் கடிச்சிட்டான்டா போட்டு அடிக்கலாம் அப்படின்ற ஒரு நோக்கத்துல யாருமே வீடியோ பண்ணல இங்க. நானும் அதுக்காக பண்ண கிடைக்கல. நான் வந்து எதுக்கு பண்றேன்னா இப்போ கூட ஐ ஸ்டில் ஸ்டாண்ட் ஃபார் பாலா. பட் அவர் கையில இருந்து கரெக்டான ஆன்சர் வந்ததா ஐ ஸ்டாண்ட் ஃபார் பாலா. ப்ராப்பரா ஆன்சர் பண்ணலன்னா ஆப்வியஸ்லி எப்படி நிக்க முடியும் மக்களே? நீங்களே சொல்லுங்களேன். அவர் பண்ணதே உண்மையிலே வந்து ஒரு ஸ்கேமான விஷயம், ஒரு பொய்யான விஷயம். ஃபெமிலியர் ஆகிறதுக்காக இந்த மாதிரி பண்ணாரு அப்படின்னும் போது எனக்கு என்னால ஏத்துக்க முடியல. நான் வந்து இவர் ஒரு உண்மையான ஆளா பார்த்தேன், ஆனா இந்த மாதிரி பண்ணுவார் அப்படின்ட்டு நான் எதிர்பார்க்கவே இல்லை. வெயிட் பண்ணுவோம், இன்னும் நிறைய ப்ரூஃப்ஸ் இருக்கு, நிறைய இருக்கு அப்படின்ற மாதிரி பேசிட்டாங்க. ஒரு வீடியோவை விட்டுட்டு இருக்காங்க, ஒருத்தர் இருந்து பார்ப்போம். ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச். இப்போ நான் பேசுனது எல்லாமே நீ ஃப்ரீடம் எல்லாம் பேசுனியடா அப்படின்னு கேட்கறதெல்லாம் இல்ல. யூடியூப்ல மிஸ்டர் கே கதை கந்தசாமி ஒரு வீடியோ போஸ்ட் பண்றாரு ரீசென்ட்லி. தமிழ்வாணின்னு ஒரு இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூயன்சர் இருக்காங்க, அவங்கள வந்து நோக்கி ஒரு போஸ்ட் போடுறாங்க. ஐ மீன் அது ரிலேட்டடா ஒரு வீடியோ போடுறாரு. விச் இஸ் அவர் பேசுனதுல வந்து எல்லாமே 100% கரெக்ட் நான் சொல்ல மாட்டேன். பட் அவருக்கு நடந்தது யாருக்குமே நடக்கூடாது. ஏன் நாளைக்கு எனக்கே நடக்கலாம். எனக்கு நடந்தா யார் வாய்ஸ் கொடுப்பாங்கன்னு தெரியல. யாரா நீ டேய் தம்பி நீ யாரா அப்படின்னு கேட்பீங்கன்னு எனக்கு தெரியும். பெரிய கிரியேட்டர்ஸ்க்கு இது மாதிரி நடக்கும்போது சின்ன கிரியேட்டர்ஸான இருக்கவங்க நடக்காதுன்னு யார் கேரண்டி கொடுக்க முடியும்? அதுவும் இல்லாம இந்த யூடியூப் கம்யூனிட்டிக்குள்ள கார்பரேட்ஸ் வர பாக்குறாங்க கைஸ். சோ அதுதான் இங்க பெரிய விஷயமா நான் பாக்குறேன். ரொம்ப ரொம்ப தப்பான விஷயமாவும் நான் பாத்துட்டு இருக்கேன். ஒரு காப்பிரைட் கிளைமுக்கும் ஸ்ட்ரைக்கும் உங்களுக்கு வித்தியாசம் தெரியும் நினைக்கிறேன். கிளைம்னா ஒண்ணும் இல்ல, அந்த ரெவென்யூ ஷேரிங்கா இருக்கட்டும், உண்மையான கார்பரேட்ஸ் இவங்க தான் அப்படின்னு டிஸ்பிளே ஆகட்டும், அந்த மாதிரி எல்லாம் இருக்கும். ஆனா ஸ்ட்ரைக்ன்றது வந்து ஒரு ஸ்ட்ரைக் வந்தா 90 days வரை வெயிட் பண்ணணும். செகண்ட் ஸ்ட்ரைக் வந்தா வீடியோவே போட முடியாது. மூணாவது ஸ்ட்ரைக் வந்தா சரி ஸ்டார்ட் என்றவனே இருக்க மாட்டான் அப்படின்றதுக்குள்ள அப்படியே மாயமாயிடுவான். அந்த மாதிரி இருக்கும். மிஸ்டர் கே அந்த வீடியோ போட்டும் போது வந்து தமிழ்வாணி கிட்ட இருந்து ஸ்ட்ரைக் வருது. ஸ்ட்ரைக் ஏன் ப்ரோ கொடுக்குறீங்க? எதுக்கு ஸ்ட்ரைக் கொடுத்தீங்க? அவங்க வந்து இல்லாத விஷயத்தை பத்தி பேசினாதானே உங்களுக்கு பிரச்சனை. அவங்க அங்க பப்ளிக் டொமைன்ல வந்து ஒரு ஸ்கூலுக்கு வந்து அவங்களை இன்வைட் பண்றாங்க, which is not fair. கண்டிப்பா இதை நான் என்கரேஜ் பண்ணவே மாட்டேன். ஏன்னா வந்து ஓகே அவங்களை ஸ்கூல் கெஸ்டா கூப்பிட்டாங்க, ஜஸ்ட் உட்காந்து போனாங்க அப்படின்னு அவங்க ஒரு ஸ்பீச் கொடுக்குறாங்க. எஜுகேஷனோட வேல்யூ தெரிஞ்சவங்க மட்டும் லைக் பண்ணுங்க. அவங்க ஒரு ஸ்பீச் கொடுக்குறாங்க ஸ்டேஜ்ல, ஸ்கில் இஸ் பெட்டர் தென் எஜுகேஷன் அப்படின்றாங்க. நான் வந்து கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கேன். வாட் ஸ்கில் யூ ஹேவ் மிஸ் தமிழ்வாணி? வாட் ஸ்கில் யூ ஹேவ்? ஹாட் ஸ்டார்ல ஆபீஸ்ன்னு நடிச்சீங்க, அதுக்கு முன்னாடி எல்லாம் என்ன பண்ணீங்க? வாட் கைண்ட் ஆஃப் போஸ்ட் யூ ஆர் போஸ்டிங் இன் இன்ஸ்டாகிராம்? என்ன சொல்லுவாங்க, நீங்க ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் பத்தி பேசுறீங்க, ஐ ஹேவ் ஆல் ஃப்ரீடம் டு ஷோ மை. நான் அந்த அளவுக்கு எல்லாம் அந்த அளவுக்கு போக கூடாதுன்னு நினைச்சிட்டு இருக்கேன். ஏன்னா வந்து இப்ப இந்த மாதிரி பேசுனதுக்கு எனக்கே வந்து ஸ்ட்ரைக் விடலாம், இல்ல என் மேலேயே வந்து லீகல் ஆக்ஷன் எடுக்க முடியும். நோ வே. நான் வந்து ஒரு பப்ளிக் டொமைன்ல நடக்கிற ஒரு விஷயத்த பத்தி நான் பேசதான் செய்வேன். நீங்க என்ன பண்ணிருக்கணும், இந்த மாதிரி ஸ்கூலு காலேஜஸ் இந்த மாதிரி எல்லாம் போறீங்க அப்படின்னும் போது அந்த வீடியோஸ் எல்லாம் யாரையும் எடுக்க வேணாம்னு சொல்லிருக்கலாம். நீங்க வந்து அந்த இடத்துல வந்து ஃபெமிலியாரிட்டி தேடிட்டு அந்த வீடியோ வந்து 4-5 இடத்துல வந்து சர்க்குலேட் ஆன உடனே அது இங்க கண்ணில் பட்ட உடனே நீங்க பேசுனதெல்லாம் கேட்ட உடனே எங்களுக்கு எப்படி இருந்தது தெரியுமா? எஜுகேஷன் அப்ப படிச்சவங்க எல்லாம் முட்டாளா? எஜுகேஷன் தான் பேசிக் டிசிப்ளின் வரும். எஜுகேஷன் இருந்தா உங்க ஸ்கில்லுக்கு வந்து ஒரு பேசிக்கான தாட் நம்ம இப்படி யோசிக்கணும்
படிக்கணும் அப்படின்னு வர்றதே ஒரு பேசிக் டிசிப்ளின்ல இருந்து தான் வரும். டிசிப்ளின் எங்க இருந்து வரும்? எஜுகேஷன்ல இருந்து வரும். இந்த கிளாஸ் வந்து ஃபர்ஸ்ட் அவங்கள ஸ்டேஜ் ஏத்துறாங்க பாத்தீங்களா, அவங்களுக்கு கொடுக்கணும் ஒரு பேசிக்கான சென்ஸ். இல்லாம அந்த ஸ்கூல் பேர்லாம் நான் வந்து மென்ஷன் பண்ணணும்னு நினைக்கல. ஒரு பேசிக்கான சென்ஸ் கூட இல்லாம யார கூப்பிடுறோன்னு கூட தெரியாம ஒரு ஸ்கூல் வந்து கூப்பிட்டுருக்காங்க. இவங்களை என்ன பண்ணலாம்? அந்த கூப்பிட்டு அந்த ஆர்கனைஸ் பண்ண ஆளை கூப்பிட்டு தான் அடிக்கணும். எனக்கு தெரிஞ்சு அந்த ஸ்கூல்ல படிக்கிற பசங்களா இருக்கட்டும், இப்போ இவங்க ஸ்கில் இம்பார்ட்டன் சொல்லியிருக்காங்களே, இவங்க என்னதான் ஸ்கில் பண்றாங்க, இவங்களோட ஸ்கில் என்ன அப்படின்ட்டு இன்ஸ்டாகிராம் போகாம இருப்பாங்க. சின்ன பையன் பிறந்த ஒரு வருஷம் கூட இருக்காது, அவங்க வந்து கோகோ மெலன் பார்த்துட்டு இருக்காங்க ஆண்ட்ராய்ட் போன்ல வீடியோஸ் பாக்குறாங்க. அவங்க வந்து குரோம் எல்லாம் ஓபன் பண்றானுங்க, இன்ஸ்டாகிராம் போறானுங்க, ரீல்ஸ் ஸ்வைப் பண்றானுங்க. அப்படி இருக்கும்போது அங்க இருக்கும்போது 10th 11th 12th எடுத்துப்போம், இந்த கேட்டகரி எடுத்துப்போம். அவங்க வந்து ஓகே இவங்க வந்திருக்காங்க ஃபாலோ பண்ணலாம் போயிட்டு, இவங்க வந்து செலிபிரிட்டி போல. செலிபிரிட்டியா? எதுல செலிபிரிட்டி? உங்களுக்கு என்ன தைரியம் தான் நீங்க வந்து ஸ்ட்ரைக் கொடுப்பீங்க? அது மட்டும் இல்லாம அந்த பசங்க உள்ள போயிட்டு சரி என்னதான் ஸ்கில் வச்சிருக்காங்க அப்படின்னு இவங்க போய் பார்க்கும்போது அந்த போஸ்ட் எல்லாம் எப்படி இருக்கு தெரியுமா? கொஞ்சமா யோசிச்சு பாத்தீங்களா நீங்க பேசுறதுக்கு முன்னாடி? சரி கெஸ்டா கூப்பிட்டாங்க, நீங்க போயிட்டு வாங்க, எல்லாமே ஓகே. ஹவு டேர் யூ சே லைக் ஸ்கில் இஸ் பெட்டர் தென் எஜுகேஷன் while you are doing something wrong? நான் ஏதாவது தப்பா பேசுறேனா சொல்லுங்க. நான் ஏதாவது தப்பா பேசுறேன்னு சொல்லுங்க, இப்பவே நான் ஸ்டாப் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி ஸ்ட்ரைக் கொடுக்கறதெல்லாம் வந்து யாரும் என்கரேஜ் பண்ணிருக்க மாட்டாங்க. கேகே வந்து அந்த வீடியோல பேசும்போது எனக்கு I literally felt like கார்பெட் வச்சு எங்களை அழிக்க பாக்குறீங்களா? முடியுமா? எத்தனை கிரியேட்டர்ஸ் அழிக்க முடியும் உங்களால? யூடியூபும் வந்து அக்செப்ட் பண்ணிருக்கு. அதுதான் எனக்கு வந்து தாங்கவே முடியல. இந்த ஸ்ட்ரைக்ல நானும் பட்டிருக்கேன். நான்லாம் வந்து 90 days எல்லாம் வெயிட் பண்ணி பக்குன்னு இருக்கும். டேய் நெக்ஸ்ட் என்னடா ஸ்ட்ரைக் போடுறீங்க? போடு, இந்த சேனல்ல இன்னொரு சேனல்ல நான் வந்துட்டு இருப்பேன். ஸ்ட்ரைக் போடுறதுக்கு முன்னாடி லீகலா நீங்க எப்படி நீங்க அப்பீல் பண்றீங்கன்னு பாத்துக்கோங்க. இல்லனா வந்து ஏ சைட்ல இருந்து உங்களுக்கு வந்து ஒரு ஸ்ட்ரைக், பெரிய ஸ்ட்ரைக் வந்து வரும். அவர் கேக்கே சொல்லிட்டு இருப்பாரு, டே இது என்னோட சேனல்ரா, ஒரு குழந்தை மாதிரி நான் பாத்துட்டு இருக்கேன், குழந்தை மாதிரிடா நான் வளர்த்துட்டு இருக்கேன். எவ்வளவு எமோஷன்ஸ் இருக்கும் தெரியுமா ஒரு பெரிய சேனல். எனக்கு தெரிஞ்சு அந்த வீடியோ செக்மெண்ட்ல போட்ட எல்லாத்துக்கும் ஸ்ட்ரைக் கொடுத்துட்டானுங்க. சிட் ஃப்ரீக்வன்சி நடுவில் என்டர் ஆவாங்க, விச் இஸ் குட். அண்ட் அவங்க கேட்ட கேள்விக்கு அவங்க சைட்ல பதில் இல்ல. ஒரு ப்ரொஃபஷனலிசம் இல்ல. சொல்லு, என்னவா சாப்பிட்டியா? டேய் யாரா நீங்க? அது உண்மையிலேயே வாரக்ஸ் ஏஜென்சியா அப்படின்றது தான் எனக்கு டவுட்டா இருக்கு. மேபி க்ளோனிங் பண்ணிட்டு கூட வருவானுங்க சில பேரு. அவங்க வந்து பெரிய ஒரு எப்படி சொல்றது கார்ப்பரேட்ஸ் இன்ஃப்ரிஞ்ச்மென்ட் பண்றவங்க, ஒரு பெரிய ஏஜென்சி. அவங்க கமல் மூவி கூட தக் லைஃப் கூட அவங்க தான் இது பண்ணிட்டு இருக்காங்க. இன்னும் நிறைய இருக்கு, டவுன் டெப்த் போனோம்னா நிறைய இருக்கு. மிஸ் தமிழ்வாணி இவங்களை பார்த்து நிறைய இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூயன்சர்ஸ். இப்போ நான் வந்து எனக்கு தோணுதை நான் பேசுவேன் அப்படின்றதெல்லாம் நான் பேச வரல. நீங்க பப்ளிக்கா ஒரு விஷயம் நடக்குதுன்னா எல்லாரும் பேசதான் செய்வாங்க, அதுதான் ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச். இப்போ ஒரு இடத்துல ஏதாவது நடக்குதுன்னா அதை பத்தி பேசுனா அந்த பேச்சு கேட்டு போ, இந்த மாதிரி நம்ம தப்பு பண்ணா இந்த மாதிரி பேசுவாங்க அப்படின்ற ஒரு விஷயம் வந்து எல்லாருக்கும் மைண்ட்ல பதியணும். இல்லனா வந்து தப்பு பண்றவன் அதிகமாயிடுவான். புரியுதுங்களா? இப்போ நீங்க போயிட்டு ஸ்கில்னு சொல்றீங்க, உங்க பேஜ்ல போய் பாப்பானுங்க, போய் பார்த்து இது ஒரு ஸ்கில்லு, ஓகேவா? பசங்க விடுங்க, பொண்ணுங்க நம்ம இப்படி இருந்தா நம்ம ஃப்ரீடமா இருக்கலாம். சுதந்திர நாடு இல்லையா? எது பண்றதுக்கு? கலாச்சாரம் அழிக்கிறதுக்கா? அதுக்கா சுதந்திரம் வேணும் உங்களுக்கு? அதுக்கா வாங்கி கொடுத்தது? நீங்க பண்ண விஷயம் வந்து நீங்க எப்படி இருந்தீங்க? நான் வந்து எனக்கு தமிழ்வாணியை எப்படி தெரியும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இன்ஸ்டாகிராம்ல வந்து நான் ஓபன் பண்ணப்போ சில டைம்ல வந்து ஒவ்வொருத்தங்க வைரல் ஆயிட்டே இருப்பாங்க. சர்ச் பார்ல ஃபுல்லாவே இவங்க தான் வந்துட்டு இருந்தாங்க. அப்ப கூட நான் அவ்வளவு கண்டுக்கல, இக்னோர் பண்ணிட்டேன். ஆனா இவங்க வந்து எப்படி பண்ணாங்களா அப்படின்னும் போது வந்து எனக்கு நம்ம தான் வளர்த்து விடுறோம் அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுச்சு. இந்த மாதிரி பண்ண முடியுமா? இந்த மாதிரி நீங்க டிஃபர்மேஷனா நீங்க பேசினது வந்து 4 பேர் பேசுறாங்கன்னா நீங்க சைலண்டா இருந்து, இல்ல அட்லீஸ்ட் மிஸ்டர் கேகே அவர் கிட்ட போயிட்டு ஸ்ட்ரைட்டாவே லைக் ஒரு டீலிங் மாதிரி வச்சு கால்ல வச்சு எதுக்கு மேல போடுறீங்க அப்படின்னா கூட இவ்வளவு பிரச்சனை ஆயிட்டு இருக்காரு. இப்போ உங்களை பத்தி இவ்வளவு பேச காரணமே நீங்க தான். நிறைய பேர் வந்து பேசிட்டாங்க. எல்லாம் பப்ளிக் டொமைன் நடக்குதுன்னா எல்லாரும் பேசதான் செய்வாங்க, எல்லாரும் பேசுவோம். கிரியேட்டர்ஸ் வந்து உங்களால அழிக்கவே முடியாது. கிரியேட்டர்ஸ் இல்லைன்னா இந்த பிளாட்ஃபார்மே இல்ல, நீங்க இல்ல. ஃபர்ஸ்ட் அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த கார்பரேட் ஆளுங்க எல்லாம் வந்து எல்லாரையும் நான் சொல்ல, மறுபடியும் சொல்றேன், கார்பரேட் ஆளுங்க எல்லாரையும் நான் சொல்ல, நல்ல கார்பரேட்டும் இருக்கதான் செய்யறாங்க. எனக்கே வந்து நான் சொல்லக்கூடாதுன்னு நினைக்கிறேன். எனக்கு வந்து நான் பயங்கரமா பட்டுட்டேன். நான் கார்பரேட் ஸ்ட்ரைக்ல எல்லாம் வந்து தேவையில்லாம ஒரு நல்லதுதான் நான் பேசுறோம், நல்லதுதானே சொல்றோம். ஸ்கில்னு சொல்லும் போது அவங்க என்ன ஸ்கில்னு போய் பார்க்கும்போது அவங்க கண்டிப்பா மேனிபுலேட் ஆக மாட்டாங்களா அப்படின்னா ஆப்வியஸ்லி ஆவாங்க. ஓகே நம்ம அப்ப இப்படி பண்ணா ஒன்னும் பிரச்சனை இல்ல, இவங்களே இப்படி பண்றாங்க. சில பேர் வந்து அந்த டைம்ல உங்களை ரோல் மாடலா வச்சுப்பாங்க. அந்த டைம் என்ன பண்ணுவீங்க? அந்த டைம் எதுவும் பண்ண முடியாது. உங்களை மாதிரி நானும் வந்து இந்த மாதிரி பண்ணுவேன் அப்படின்ட்டு இன்னும் நான் எலாபரேட்டா சொல்ல A to D வீடியோ நான் கீழே வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். நீங்க அந்த வீடியோ செக் பண்ணி பாருங்க. He given a great explanation. சின்ன கிரியேட்டர், நானே ஒரு சின்ன கிரியேட்டர் தான். நான் வந்து சின்ன கிரியேட்டரா இருந்து நான் என்னால பேச முடியும் போது உங்களால கண்டிப்பா பேச முடியும். So give your voice out man. உண்மையா இருங்க, உண்மையா பேசுங்க, உண்மையா சொல்லுங்க. அப்பதான் வந்து நீங்க நிறைய விஷயத்துல இருந்து காப்பாற்றப்படுவீங்க. ஸோ இதே மாதிரி நெக்ஸ்ட் வீடியோல சந்திக்கிறேன் guys. This is Siri Short signing off from you. Bye guys.